அனைவருக்கும் வணக்கம். இது நாவிற்கினிய உணவுகள். நாவிற்கினிய உணவுகளில் இன்றைக்கி நம்ம புளியை எப்படி ரொம்ப வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புளி எங்கள் அம்மா வீட்டிலையே எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இதே நம்ம கடையில் வாங்கினதாக இருந்தால் மேலே தோடு உள்ளாடி நார் புளியமுத்து எல்லாமே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் முதல்ல தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு புளியை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். உள்ளாடி புளியமுத்து இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே பூச்சி வச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த புளியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உப்பு வேணும். உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா தான் அது ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். இப்போ இந்த ஜாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக புளியை கொஞ்சம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளியை போட்டதுக்கப்புறவு கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து அதுக்கு மேலே சுற்றி போட்டு விடுங்க. திருப்பியும் கொஞ்சம் புளியை எடுத்து மேலே போடுங்க. அதுக்கப்புறவு அதுக்கு மேலே கல்லுப்பு போடுங்க. அந்த மாதிரியே உங்ககிட்ட இருக்க புளி அவத்தையும் போட்டு முடிச்சிருங்க. இதை ஜாடியோட மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா மேலே ஒரு துணியை வச்சு கட்டி வச்சுக்காங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். மண்பானையில் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன். அது ஒரு 1.5 வருஷம் ஆகும்போது ஒரு தண்ணி விட்ட மாதிரி ஒரு மாதிரி புளி கிளுன்னு இருந்துச்சு. அதனால தான் நான் ஜாடியில் வைக்கேன். அதுக்கப்புறவு நீங்களும் ஜாடியில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வைக்கல, இதை புது புளின்னு சொல்லுவாங்க. இனி கொஞ்ச நாள் கழிய இந்த புளி கொஞ்சம் கொஞ்சமாக கருக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் 1 வருஷம்லாம் ஆகும்போது நல்ல கருத்து போயிடும். அப்போ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல புளிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த புளி கொஞ்சம் புளிப்பு இனிப்புன்னு டேஸ்ட்டோடு இருக்கும். இதை சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் போடலாம். அந்த கருப்பாக இருக்கும்ல, அது பழைய புளின்னு சொல்லுவாங்க, பழம்புளின்னு சொல்லுவாங்க. அந்த புளியை நீங்கள் மீன் குழம்புக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே ஸ்டோர் பண்ணி வைங்க. இது பாருங்கள், கொண்டு வந்தோடனே நான் இதை வச்சுட்டேன். இது வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அதை இப்போ வச்சேன். இது ஏற்கனவே வச்சது. இந்த புளியை எடுக்காமல் நான் அப்படியே வச்சுருவேன். ஃபஸ்ட்டு அது தீர்ந்ததுக்கு அப்புறவு இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதனால தான் 2 ஜாடியில் வச்சுருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.